முதலில் டி.கே. செல்வமோகன் சார் வணக்கம். இந்த 2021 தேர்தல் களமும் 2026 தேர்தல் களமும் ஒன்றா சார்? ஏன்னா 2021 பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்ப்பு என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்தும் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை எதிர்த்தும் அந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. இப்போது பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்ற ஒரே ஒரு ஒற்றை முழக்கத்தை வைத்து மட்டுமே இந்த களத்தை சந்தித்து வெற்றி சாத்தியமா என்பதுதான் உங்கள்ட்ட நான் கேட்கிறேன் சார். இல்லை, வெற்றி சாத்தியம் என்பது வெற்றி என்பது இந்த கூட்டணி எதிர்க்கட்சிகள் என்ன செய்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் அமைவதில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலத்தில், இந்த 4 ஆண்டு காலத்தில் எங்களுடைய சாதனைகள், மக்கள் நல திட்டங்கள், இவற்றின் அடிப்படையில் நாங்கள் வெற்றி சாத்தியம் என்பதை உணர்கிறோம். நிறைய மக்களுக்காக திட்டங்களை வகுத்திருக்கிறார், கல்விக்காக திட்டங்களை வகுத்திருக்கிறார், பல வகையிலும் மக்கள் பயன்பெறும் வகையிலே பல திட்டங்களை வகுத்திருக்கிறார். பொருளாதார ரீதியாக ஒன்றிய அரசு எத்தகைய அழுத்தம் கொடுத்தாலும் அந்த அழுத்தத்தை பற்றி கவலைப்படாமல் அதையும் மீறி மக்கள் நல திட்டங்களை தொடர்ந்து செய்து வருகிறார் என்பதுதான் எங்கள் வெற்றிக்கு அடிப்படையாக அமையப் போகிறது. இருந்தபோதிலும் இந்த பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்ற ஒரே முழக்கம், அதாவது அது கீழடி விவகாரமாக இருக்கட்டும், மத்திய அரசு இந்த நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்ற விமர்சனமாக இருக்கட்டும், இன்று கூட முதலமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் அந்த இரும்பின் தொன்மை மற்றும் கீழடி தொடர்பான விவகாரத்தில் மத்திய அரசு அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழின் தொன்மை, தமிழ்நாட்டிற்கான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடை புறக்கணிப்பு, இது மட்டுமே போதுமானதா என்பதுதான் அந்த முதல் கேள்வியோட தொடர்ச்சியாக கேட்கிறார். கட்டாயமாக தமிழர்கள் தங்களுடைய தொன்மையை, தங்களுடைய மொழியின் தொன்மையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், அதில் பெருமைப்படுபவர்கள். ஆனால் ஒன்றிய அரசு திட்டமிட்டு தமிழர்களின் பெருமையை குலைக்க வேண்டும், தமிழர்களுக்கு என்று ஒன்றும் இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும். தமிழர்கள் தொன்மையை, உலகத்திலேயே தொன்மை மிகுந்த சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்பதை அவரே கூட பேசியிருக்கிறார். பிரதமரே பேசியிருக்கிறார். பேசிவிட்டு கீழடியிலே ஆய்வு நடந்த பிறகு அந்த ஆய்வு செய்த அந்த அவரை அகழ்வாய்வாளரை அங்கிருந்து மாற்றி அவரிடமிருந்து அறிக்கை வரவிடாமல் தடுக்கிறார். இல்லை, அவர்களால் நியமிக்கப்பட்டவர். இல்லை, இந்த மத்திய அதே போல எங்களுடைய பெருமை, தமிழர்களுடைய பெருமையை குலைக்கும் வகையிலே அவர் பல செயல்பாடுகளை செய்யும் பொழுது தமிழர்களுக்கு கோபம்தான் வரும். இல்லை, இது மத்திய அரசு அவங்க தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் அந்த இரும்பின் தொன்மை தொடர்பான அந்த பழமை 5000 ஆண்டுகள் தொன்மையானது என்று கூறுகிறீர்கள். அதற்கான அந்த சான்றுகள் மற்றும் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். உலகளாவிய அளவில் இந்த தொல்பொருள் ஆய்வு தொடர்பாக அந்த கார்பன் டேட்டிங் உள்ளிட்ட பல்வேறு விதமான தொழில்நுட்ப பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையில் அதற்கான அந்த அறிவியல் பூர்வமான சான்றாவணம் இருக்கிறதா என்ற கொஸ்டினை கேட்குறாங்க. அதில் என்ன அரசியல் பண்ண வேண்டியிருக்கு, அந்த ஆதாரத்தை கொடுத்து விட வேண்டியதானே என்பது மத்திய அரசின் தரப்பு வாதமாக இருக்கிறது. இல்லை, அவர் ஒரு ஆய்வாளர், அவர் தேர்ந்த ஆய்வாளர், அனுபவமிக்க ஆய்வாளர். அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதிலே அல்லது அவர் அந்த சான்றுகளோடு தானே சொல்கிறார். என்ன ஆதாரத்தை கேட்க முடியும்? அந்த காலத்தில் இரும்பை கண்டுபிடித்து பயன்படுத்தியவர்களை அழைத்து வந்த ஆதாரம் கேட்க முடியும். இப்பொழுது உள்ள ஆய்வாளர்கள் சொல்வதைத்தான் கேட்க முடியும். ஒன்றை சொல்கிறேன், இவர்கள் ராமர் பாலம் இருக்கிறது என்று ஒன்று சொன்னார்கள். ஆனால் நம்முடைய தொல்லியல் துறை ராமர் பாலம் என்ற அங்கே அந்த திட்டு என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அல்ல என்று அறிக்கையே கொடுத்தது. சரி, அதையும் மீறி ராமர் பாலம் இருக்கிறது என்பதை மட்டும் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா? அதிலேயே நான் காட்டுகிற உறுதியை இல்லைன்னு சொல்றத நம்ம ஏத்துக்கிறோம். இப்போ அதுல ராமர் பாலம் இல்லை என்று தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் சொல்றத நாம ஏற்றுக்கிறோம். அதே போல மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு இல்லை, இல்ல அது ஏத்துக்கிறோம். அதே மாதிரி இதுலயும் நம்ம தொல்பொருள் ஆய்வுத்துறை சொல்றதை ஏத்துக்கணும்ல சார். கீழடி ஆய்வுல அந்த தொல்பொருள் ஆய்வுத்துறை இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அதை ஆய்வு செய்து, அவர் தொல்பொருள் அறிஞர் இல்லையா? அனுபவமிக்க தொல்பொருள் அறிஞர். அவரோடு ஒரு குழுவே அதை பரிசீலித்து இதெல்லாம் சொல்கிறார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அவரை உடனடியாக இடத்திலிருந்து மாற்றம் செய்கிறார்கள், வேறு ஊருக்கு மாற்றுகிறார்கள். இன்னொருவரை போட்டால் அவர் அனுமதிக்க மறுக்கிறார். ஏன் இந்த நிலை?
இல்லை, மத்திய அரசு மற்றொரு முக்கியமான ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுவது வந்து இந்த சமக்கர சிக்ஷா அபியான் உள்ளிட்ட இந்த கல்வி திட்டங்களுக்கு அவங்க நிதியை வந்து அது நிலுவையில் வைத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறீர்கள். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியோட அந்த அண்மையில் அவர்கள் அந்த தூத்துக்குடிக்கு வந்து விடமமான நிலையை விரிவாக்கத்தின் போது 3 மடங்கு நிதி நாங்கள் வழங்கியிருக்கிறோம், மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது இங்கு கல்வி நிதியை நாங்கள் நிறுத்தி வைக்கவில்லை, பொதுவான தமிழகத்திற்கான நிதியை விட கடந்த 10 ஆண்டுகளை விட இந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்கு நிதியை நாங்கள் வழங்கி இருக்கிறோம் என்று அவர் பதில் கொடுத்திருக்கிறார். இதை ஏற்றுக்கிறீங்களா சார்? இதை எப்படிங்க ஏற்றுக்கிறது? கொஞ்சம் யோசிக்க சொல்லுங்க அவங்கள. என்ன தமிழர்கள் முட்டாள்கள் என்று நினைத்து விட்டாரா? இதுவரை தமிழ்நாட்டிலே இவர்கள் ஆட்சிக்கு வரும் வரை விற்பனை வரி என்பது முழுமையாக மாநில அரசால் வசூலிக்கப்பட்டு மாநில அரசின் திட்டங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இவர்கள் ஜிஎஸ்டி என்ற பெயரில் மொத்த விற்பனை வரியையும் இவர்கள் வாங்கி கொண்டு தங்களுக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு அதிக நிதியை தருகிறார்கள். விற்பனை வரி மாநில அரசின் உரிமையாக இருந்த நேரத்தில் காங்கிரஸ் அரசு அந்த நிதியை வாங்கி கொண்டு தரவில்லை, தர வேண்டிய தேவையும் இல்லை. ஏனென்றால் மாநிலங்களுக்கே அந்த நிதி வருகிறது. ஆனால் இவர்கள் அந்த நிதியை தங்கள் வசம் பெற்றுக்கொண்டு தங்களுக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு அதிக நிதியையும் தங்களுக்கு ஒவ்வாத மாநிலங்களுக்கு குறைந்த நிதியையும் தருகிறார்கள் என்றால் அவர்கள் கொடுத்ததை விட தருகிறார். எங்கள் பாக்கெட்லேருந்து பிக் பாக்கெட் அடிச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான்.